சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. வணக்கம். ஜிஎஸ்டி உலகத்துல ஒரு நோட்டீஸ் வரதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். ஆனா அந்த நோட்டீஸ்க்கு பதில் சொல்லாம விட்டா என்னாகும்? அதுதான் முக்கியமான கேள்வி. அதிலும் பதில் சொல்ல முடியாததுக்கு காரணம் ஒரு தீவிரமான குடும்ப பிரச்சனைன்னா சட்டம் கண்ணை மூடிக்குமா இல்ல நம்ம சூழ்நிலைய புரிஞ்சுக்குமா? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம். மிக சரியான கேள்வி. ஏன்னா சட்டம்ங்கிறது வெறும் விதிகள் மட்டும் இல்ல, அது மனுஷங்களோட வாழ்க்கை சூழலோட பின்னி பிணைஞ்சது. கர்நாடக உயர்நீதிமன்றத்துல பிரஹராஜ் எதிர் வணிக வரி அதிகாரி. சரி, வாங்க இந்த கேஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேயலாம். முதல்ல என்னதான் நடந்தது, வரித்துறை தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? விஷயம் ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிச்சது. செப்டம்பர் 12, 2023ல வரித்துறை மனுதாரருக்கு ஃபார்ம் ஜிஎஸ்டி DRC-01A ஒரு முன் அறிவிப்பு, அதாவது ஒரு ப்ரீ இன்டிமேஷன் நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஓகே, முன்னறிவிப்பு அப்படின்னா இது ஒரு வார்னிங் மாதிரி தானே? ஆமா, ஒரு மாதிரி உங்க கணக்குல சில விஷயங்கள் இடிக்குது, பெரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி. சரி, இதுக்கு மனுதாரர் பதில் கொடுத்தாரா? கொடுத்திருக்காரு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த முதல் அறிவிப்புக்கு மனுதாரர் பதிலும் கொடுத்திருக்காரு. அதனால எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்குன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அசல் கதை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். பல மாசத்துக்கு பிறகு மே 7, 2024ல வரித்துறை ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பை, அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஒரு நிமிஷம், இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கும் முதல் நோட்டீஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணு மாதிரி தானே இருக்கு? இல்ல, பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல் நோட்டீஸ் ஒரு ஆரம்பகட்ட விசாரணை மாதிரி. ஆனா இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் ரொம்ப சீரியஸானது. இது ஒரு சட்டப்பூர்வமான இறுதி வாய்ப்பு. இறுதி வாய்ப்பா? ஆமா, நாங்க உங்க மேல ஏன் வரி அபராதம் விதிக்க கூடாதுன்னு நீங்க தான் எங்களுக்கு காரணம் சொல்லணும் அப்படின்னு துறை கேக்குது. இதுக்கு நீங்க பதில் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்ல எதுவும் இல்லைன்னு எடுத்துக்கிட்டு அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த நோட்டீஸை மிஸ் பண்ணவே கூடாது. ஆனா இந்த கேஸ்ல அதுதான் நடந்திருக்கு இல்லையா? சரியா சொன்னீங்க. மனுதாரர்கிட்ட இருந்து அந்த முக்கியமான நோட்டீஸுக்கு எந்த பதிலும் வரல. அதனால சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி வரித்துறை மே 28, 2024ல ஒருதரப்பட்சமா ஒரு உத்தரவு போட்டாங்க. ஒருதரப்பட்சமா அப்படின்னா மனுதாரர் தரப்ப கேட்காமலேயே? ஆமா, கேட்காமலேயே. எவ்வளவு தொகைக்கு உத்தரவு போட்டாங்க? வரி, வட்டி, அபராதம் எல்லாம் சேர்த்து மொத்தம் ரூ. 14,07,686 கட்டணும்னு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய். ஒரு நோட்டீஸ்க்கு பதில் சொல்லாததோட விளைவு எது? ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. 14 லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு நோட்டீஸ ஒருத்தர் எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? இதுதான் எனக்கு இடிக்குது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு அசட்டையா இருந்திருக்காரு? இந்த கேள்விதான் இந்த வழக்கையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. அவர் அசட்டையா இருக்கல, அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய புயலை சந்திச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படியா? என்ன காரணம் சொன்னாரு நீதிமன்றத்துல? அவர் சொன்ன காரணம் ரொம்ப உருக்கமானது. அவரோட அப்பாக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருந்திருக்கு, அதுவும் ரொம்ப தீவிரமான கட்டத்துல. ஓ. அதனால அவரோட சிகிச்சைக்காக அடிக்கடி ஒடிசாவுக்கு போக வேண்டியிருந்திருக்கு. பெங்களூர்லயும் மருத்துவமனை வைத்தியம்னு அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் மனரீதியா பெரிய அழுத்தத்துல இருந்திருக்கார். குடும்பத்துல ஒருத்தருக்கு இப்படி ஒரு நோய் வந்தா மத்த எதுலயும் கவனம் செலுத்த முடியாதுதான். அது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்தான். நிச்சயமா. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஜிஎஸ்டி போர்ட்ல துறந்து பார்க்கவோ இமெயில செக் பண்ணவோ அவருக்கு நேரமோ மனநிலையோ இல்லன்னு நீதிமன்றத்துல வாதிட்டார். இது வேணும்னே செஞ்ச தப்பில்ல, என்னால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையால நடந்த தப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஆமா, அதுதான் அவரோட வாதத்தோட சாரம். இது கேட்க நியாயமாதான் இருக்கு. ஆனா சட்டம் இதையெல்லாம் ஏத்துக்குமா? குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் தப்பிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு நீதிமன்றம் யோசிக்காதா? ரொம்ப நல்ல கேள்வி. இங்கதான் போனஃபைட் ரீசன்ஸ், அதாவது போதுமான காரணம்ங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. போதுமான காரணம்? ஆமா, நீங்க சொல்ற காரணம் உண்மையிலேயே உங்க கட்டுப்பாட்டை மீறின தவிர்க்க முடியாத காரணமானு நீதிமன்றம் பார்க்கும். சும்மா வேலை அதிகமா இருந்ததுன்னோ மறந்துட்டேன்னு சொன்னா ஏத்துக்காது. ஆனா ஒரு பெற்றோரோட புற்றுநோய் சிகிச்சைங்கிறது ஒரு அசாதாரணமான சூழல். அது வெறும் சாக்குப்போக்கு இல்ல, ஒரு நிஜமான நெருக்கடிங்கிறத நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டது. சரி, ஒரு பக்கம் சட்ட விதிகளை மீறிய மனுதாரர், இன்னொரு பக்கம் மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு காரணம். கர்நாடக உயர்நீதிமன்றம் எப்படி இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்துச்சு? யாருக்கு சாதகமா திக்கும் வந்தது? நீதிமன்றம் இந்த விஷயத்த கருப்பு வெள்ளையா பார்க்கல.
வெறும் சட்ட புத்தகத்தை மட்டும் புரட்டாம ஒரு நீதியை மையமாக கொண்ட அணுகுமுறையை கையாண்டாங்க. நீதியை மையமாக கொண்ட அணுகுமுறையா? கேட்க நல்லா இருக்கு. அதாவது சட்டத்தோட நோக்கம் விதிகளை அமல்படுத்துறது மட்டும் இல்ல, உண்மையான நீதியை கொடுக்கறதான் யோசிச்சாங்க. சரி, அப்ப நடைமுறையில் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த 14 லட்சம் ரூபாய் ஆர்டரே என்ன செஞ்சாங்க? அந்த 14 லட்சம் ரூபாய் உத்தரவு மொத்தமா ரத்து செஞ்சாங்க. அப்படியா? மனுதாரருக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சிருக்கும். அப்போ கேஸ் முடிஞ்சுதா? அவர் இனிமே எதுவும் கட்ட தேவையில்லையா? இல்ல, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செஞ்சாலும் வழக்க முடிக்கல. ஓ, இந்த வழக்க மறுபடியும் முதல்ல இருந்து விசாரிக்கணும்னு அதே வணிக வரி அதிகாரிக்கு உத்தரவிட்டாங்க. சுருக்கமா சொன்னா, மனுதாரருக்கு தன்னோட தரப்பு வாதத்தை வைக்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஓ, அப்போ இது ஒரு முழுமையான வெற்றி இல்ல, இது ஒரு செகண்ட் சான்ஸ். சரி, இந்த இரண்டாவது வாய்ப்பு சும்மாவா கொடுத்தாங்களா, இல்ல ஏதாவது நிபந்தனைகள் விதிச்சாங்களா? சும்மா கொடுக்கல, 2 முக்கியமான நிபந்தனைகள் போட்டாங்க. என்ன அது? முதல் நிபந்தனை, மனுதாரர் ரூபாய் 5000 அபராதத்தை உயர்நீதிமன்ற சட்ட சேவைகள் ஆணையத்துக்கு கட்டணும். நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிச்சதுக்காக ஒரு சின்ன அபராதம் இது. சரி, 5000 ரூபாய், அது பரவாயில்ல. ரெண்டாவது நிபந்தனை? ரெண்டாவது நிபந்தனை தான் ரொம்பவும் முக்கியமானது, ரொம்பவும் கடுமையானது. மனுதாரர் நவம்பர் 24, 2025 தேதி வரி அதிகாரி முன்னாடி நேர்ல ஆஜராகி தன்னோட தரப்பு ஆவணங்கள், விளக்கங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்னு மிக தெளிவா உத்தரவுல சொல்லிட்டாங்க. இதுல என்ன கடுமை இருக்கு? ஆஜராகத்தானே சொல்றாங்க. கடுமை அந்த நிபந்தனையோட அடுத்த வரியில இருக்கு பாருங்க. ஒருவேளை மனுதாரர் அந்த குறிப்பிட்ட தேதியில ஆஜராக தவறினா உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த மொத்த உத்தரவும் தானா ரத்தாகிடும்னு சொல்லிட்டாங்க. அதாவது அந்த பழைய 14 லட்சம் ரூபாய் உத்தரவும் மறுபடியும் உயிர் பெற்றுவிடும். தப்பிக்க வழியே கிடையாது. ஓ மை காட்! அப்போ இது டூ ஆர் டை மாதிரி. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கலன்னா பழைய நிலைமை விட மோசமான நிலைமைக்கு போயிடுவார். நீதிமன்றம் கருணை காட்டினாலும் சட்டத்தோட கண்டிப்பே சேர்த்தே காட்டியிருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் சட்டத்தோட அழகு. இது ஒரு நிபந்தனையுடன் கூடிய நிவாரணம். உங்க சூழ்நிலையை நாங்க மதிக்கிறோம், அதனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம். ஆனா சட்ட நடைமுறைகளையும் நீங்க மதிக்கணும், அதையும் நாங்க உறுதிப்படுத்துவோம்னு நீதிமன்றம் 2 தரப்புக்கும் ஒரு தெளிவான செய்தியே சொல்லியிருக்கு. சரி, இந்த முழு வழக்கையும் அலசிட்டோம். இதிலிருந்து நம்ம நேயர்கள், குறிப்பா தொழில் செய்றவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வாட்ஸ் த கீ டேக் அவே ஹியர்? ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தா அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அதுவும் ஷோ காஸ் நோட்டீஸ் வந்தா எல்லா வேலையும் விட்டுட்டு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இதுதான் அடிப்படை விதி. ஆமா, அதுதான் முதல் பாதுகாப்பு வளையம். ஆனா இந்த வழக்கு நமக்கு அதை தாண்டி ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா? நிச்சயமா. 2வது ஆழமான பாடம் என்னன்னா, சில நேரங்கள்ல நம்ம கட்டுப்பாட்டை மீறி தவறுகள் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது எல்லா கதவுகளும் அடைந்து போய்விட்டதுன்னு நினைக்க வேண்டாம். உங்ககிட்ட உண்மையிலேயே ஒரு நியாயமான நிரூபிக்கக்கூடிய காரணம் இருந்தா நீதிமன்றத்தின் கதவை தட்டலாம். சட்டம் சில நேரங்கள்ல இறுகியதா இருந்தாலும் நீதித்துறை மனிதாபிமானத்தோட அதை அணுகுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதாவது ஆடி ஆல்டரம் பாட்டம்னு சொல்ற மறுதரப்பு வாதத்தையும் கேளுங்கிற அடிப்படை சட்டக் கொள்கைய நீதிமன்றம் எப்பவும் விட்டு கொடுக்காது. எக்ஸாக்ட்லி. உங்க தரப்பு நியாயத்தை சொல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாதுங்கிறத இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துது. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அருமையான விளக்கம். இந்த வழக்கு சட்டத்தோட கண்டிப்பையும் அதுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானத்தையும் ஒரே நேரத்துல நமக்கு காட்டுது. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சிந்தனை வருது. இந்த வழக்கு சட்ட விதிகளை பின்பற்றதோட முக்கியத்துவத்தையும் அதே நேரம் உண்மையான தனிப்பட்ட கஷ்டங்களுக்கு சட்ட அமைப்பு எப்படி இடமளிக்குதுன்னு காட்டுது. உங்க தொழில் வாழ்க்கையிலயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ ஒரு விதியை மீறும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏங்கிற காரணம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமாம், அந்த ஏன் ரொம்ப முக்கியம். அந்த ஏங்கிற கேள்விக்கு கிடைக்கிற நேர்மையான பதில் ஒரு பிரச்சனையின் முடிவையே மாத்தி போடலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.